வந்துட்டாங்க வா. அம்மா பாத்தியம்மா, இவர் இப்படி சுயநினைவு இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலமா. உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள இப்படி ஒரு கஷ்டம்? நீங்க யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. கொஞ்சம் 2 பேரும் ஸ்ட்ரெச்சர் விடுறீங்களா? பாஸ்கர் கொண்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறேன். கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு நிமிஷம். எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இவர் எப்படா பழைய நிலைமைக்கு வருவாரு? பழைய நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இவன் சீக்கிரமா குணமாவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல டாக்டர் எல்லாருமே சீக்கிரமா குணமாயிடுவார்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லையே. ஏன் அண்ணன் குணமாகணும்னு நம்பிக்கையோட நீ காத்துக்கிட்டு இருக்கியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டா சேகரே, மாப்பிளைய பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? வேண்டாப்பா, நர்ஸ்லாம் வேண்டாம். ஏண்டா? ஒரு நர்ஸால நான் பட்ட பாடு போதும். இனிமேட்ல பாஸ்கரை பாத்துக்கிறதுக்கு எந்த நர்ஸும் வேண்டாம். ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சங்கீதா உன் அனுமே மாப்பிளைய பாத்துக்கிறோம். நீங்க யாரும் என் புருஷனை பாத்துக்க வேண்டாம். என் புருஷனை நானே பாத்துக்கிறேன். இது என் கடமை. சரிக்கா, நேரத்தோட மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோண்ணா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நான் மெடிசின் எல்லாம் கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. அண்ணனை திடீர்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை மீனாட்சி கிட்ட எப்படியாவது சொல்லணுமே. ஹலோ சரண்யா. என்ன சரண்யா? யார் போன்ல? சரண்யா, என்னங்க? யார் போன்லன்னு கேட்டேன். அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி. ஏன் கட் பண்ணிட்டா? சரி பாஸ்கர், நீ கவனமா பாத்துக்கணும். அக்கா பாத்துக்கிறாங்க, அம்மா பாத்துக்கிறான்னு நீ அசால்ட்டா இருந்துடாத. மெடிசின்னா டைமுக்கு கொடுக்கணும். என்ன புரியுதா? சரிங்க.
அப்புறம் பாஸ்கருக்கு எந்த சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் கவனிச்சு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் கட் பண்ண? பேச வேண்டியதுதானே? அவ ஒரு போருங்க, விட்டா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே தான் இருப்பா, அதான். சரி வா, மெடிசின் பத்தின டீடைல் சொல்றேன். வா வா சீக்கிரமா வா. எதுக்கு ஃபோன் பண்ணா இப்ப எதுக்கு கட் பண்றா? ஸ்ருதி ஸ்ருதி ஆயா ஆயா ஐயா வாங்க ஐயா. ஸ்ருதி எங்க? அது வந்து அவளோட ஃப்ரெண்டு யாருக்கோ கல்யாண ரிசப்ஷனா, ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. பாப்பாவால பதில் சொல்லி மாள முடியல. கடைசியில என்கிட்ட வந்து கேட்டுச்சு. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால மறுக்க முடியலைங்கய்யா. பாப்பாவே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிச்சுங்களே, பேசிச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பேசல. சரி, மேரேஜ் ரிசப்ஷன்ங்கிறது உண்மைதானே? அது எதுவும் பொய் இல்லையே? இல்லைங்கய்யா, நானும் பாப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசி பார்த்தேன். உண்மைதாங்கய்யா. சரி, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரி. இப்போ ஸ்ருதி வீட்ல இல்லாததும் நல்லதா போச்சு. அவ ரூமை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எதுக்குங்கய்யா? அந்த நர்ஸ் நிர்மலா விஷயத்துல என் பேச்சு மீறி ஸ்ருதி இவ்வளவு தீவிரமா இருக்கான்னா கண்டிப்பா அவகிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு.